திண்டுக்கல்லில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகி வீட்டு காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் சமரசம் செய்ய முயன்ற சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் போலீசாரை தாக்க முயன்ற சம்பவம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். அவங்க டச் பண்ணாதீங்க, நீங்க இவங்கம்மா அவங்க டச் பண்ணாதீங்கம்மா. வாங்க நீங்க எஸ்பி வெரிஃபை பண்ணுங்க. எஸ்பி வெரிஃபை பண்ணுங்க. 3 மணி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணியாச்சு. போலாங்க இல்ல இவ்வளவு தூரம் வரைக்கும் சொல்லிட்டா 3 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். எஸ்பி பேசினா இவங்க நீங்க வெரிஃபை பண்ணுங்க. நீங்க வெரிஃபை பண்ணுங்க. தேவையில்லாம வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணுங்க. விடுங்க. வெரிஃபை பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? போங்க போங்க. இருங்க மேடம். சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்க என்ன அர்த்தம் போயிட்டு இருக்கீங்க? இருங்க அதிகாரிகளா இல்ல நான் முடியாது. உத்தரவு வருதுங்க போறாங்க வாங்க. பேசியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இருங்க போறாங்க வாங்க சார். நீங்க கேளுங்க. கேளுங்க. பேசிட்டு தான் சொல்றேன். என்ன பேசுறீங்க? விடுங்க அவங்க நேரத்துல சொல்லுங்க. நீங்க விடுங்க. கேளுங்க. கேளுங்க. உத்தரவு எங்களுக்கு வரணும். கேளுங்க நீங்க. நீங்க கேளுங்க நீங்க. கேளுங்க நீங்க. எஸ்ஐ சார் கேளுங்க. எஸ்பிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். நான் எஸ்பி மாட்டேன். எங்க வண்டிய விடுங்க. அவங்க நான் கூப்பிடுறேன் சார். விடுங்க. அவங்க கூப்பிடுங்க. அவங்க கேஸ் பண்ணுங்க. அவங்க வீட்ல உட்கார்ந்து கேஸ் பண்ணுங்க. அவங்க கேஸ் பண்ணுங்க. வீட்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க அவங்க? ஓவரா பண்ணிட்டீங்க. அவங்க நாங்க ஒண்ணும் பண்ணல. இல்லமா. என்ன கேட்டு மரியாதை இல்ல காவலரை சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நாட்ராயன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். நாட்ராயன், அங்கு என்ன நடந்தது விவரமாக சொல்லுங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. குழந்தைகள் பெண்கள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் நாளை வெள்ளிக்கிழமையான நாளை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக கோட்டை நோக்கி பேரணி நடைபெறுகிறது. இந்த பேரணிக்கு அனுமதி இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் பேரணிக்காக கலந்து கொள்ள செல்லும் மாதர் சங்க நிர்வாகிகளை ஆங்காங்கே வீட்டு காவலில் வைப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாப்பாத்தியை திண்டுக்கல் சாணார்பட்டி அருகே உள்ள மேட்டுக்கடை உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற காவல்துறையின் காலையில் வீட்டு காவலில் சிறை வைத்துள்ளனர். இந்நிலையில் இதை அறிந்த திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த சச்சிதானந்தம் நேரில் சென்று அவரிடம் அங்க எஸ்பியிடம் நாங்கள் பேசிவிட்டோம், ஆகவே செல்லலாம் என பாப்பாத்தியை அழைத்த போது அங்கு காவலுக்கு இருந்த பெண் காவலர்கள் இருவரும் எஸ்பி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, காவல்துறையினர் நீங்கள் எஸ்பியிடம் பேசிக் கொள்ளுங்கள் என எம்பியிடம் அவர்கள் கூறிய நிலையில் பெண் காவலர்களுக்கும் எம்பிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த பாப்பாத்தியை காரில் ஏற்ற முயற்சி செய்த போது மீண்டும் அக்கா நாங்க பாதுகாப்புக்கு தான் வந்திருக்கோம், நீங்க எதுனா மேலதிகாரிகிட்ட பேசுங்கன்னு சொல்லி காவல்துறை பெண் அதிகாரிகள் பேசிய போதும் அதற்கு செவிசாய்க்காத எம்பி மற்றும் அவருடன் வந்தவர்கள் வாக்குவாதத்திலே ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆண் காவலரும் அங்கு அவர்களை சமரச முயற்சியில் ஈடுபட்டார். அப்பொழுது எம்பியுடன் வந்த சிபிஎம் மாவட்ட செயலாளர் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நான் டென்ஷன் ஆகி விடுவேன் என கூறி அவரை அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டு கையை ஓங்குகிறார். அதே போல் பாதுகாப்புக்காக வந்த இன்னொரு பெண் காவலரையும் ஒரு கையால் தள்ளிவிடுகிறார். இந்நிலையில் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன அடிக்க பாக்குறீங்க, நாங்க மேலதிகாரிகிட்ட பேசுங்கன்னு தான் சொல்றோம், எங்களுக்கு எந்த தகவலும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை எதையுமே பாராளுமன்ற உறுப்பினரும் சரி அதே போல் அவர்களுடன் வந்தவர்களும் எஸ்பியிடம் அவர்கள் உடனடியாக பேசியிருந்தால் இந்த இவ்வளவு தளவு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவர்கள் கடைநிலை ஊழியரான காவல்துறையை அடிக்க பாய்ந்ததும்
அதே போல் அவர்களை கீழே தள்ளிவிடுவதும், பெண் காவலரை ஒரு மாவட்ட செயலாளர் சிபிஎம் கட்சியின் மாவட்ட செயலாளர் தள்ளிவிடுவதும் தற்போது வீடியோ பரவி சமூக வலைதளங்களில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. மாதர் சங்க போராட்டத்துக்காக கலந்து கொள்ள சென்ற மாவட்ட செயலாளரை சிறை வைத்ததில் தற்போது பெண் காவலர்களையும் கீழே தள்ளிவிடும் அவல நிலை சிபிஎம் கட்சியை சார்ந்த நபர்களால் ஏற்பட்டுள்ளது என்று காவல்துறையினர் அதிகாரிகளே கூறும் அவல நிலை தற்போது திண்டுக்கல்லில் நடைபெற்றுள்ளது. ஆகவே இப்பகுதி முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் பரபரப்பான சூழ்நிலையில் அதே மாதிரி அதிர்ச்சியும் சிபிஎம் கட்சியினரால் ஏற்பட்டுள்ளது என கூறுகின்றனர். நேர்களே, திண்டுக்கல்லில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகி வீட்டு காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவலரை சிபிஎம் நிர்வாகி அடிக்க பாய்ந்த சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வழங்கிட பார்த்தோம்.